ஒரு கணவன் மனைவி 2 பேருமே எவ்வளோ அந்யோன்யமா, அன்பா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த தாத்தா, பாட்டி மூலமா இப்ப விஜய், மல்லி 2 பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஏற்கனவே விஜய், மல்லி 2 பேருமே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்புலா தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து ஒரு நல்ல தம்பதிகளா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நைட் இப்ப அந்த பெரியவங்க வீட்ல தான் விஜய், மல்லி 2 பேரும் தங்குறாங்க அப்படிங்கிறதால, அவங்க 2 பேருமே எப்படி பேசிக்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு வேலைன்னு வந்துட்டுனா அதை எப்படி 2 பேருமே ஷேர் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பாத்திரம் தேய்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப நான் தேய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சுத்தமாகவே க்ளீன் பண்ண மாட்டீங்க, நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் க்ளீன் பண்ணுறேன், நீ கழுவி வை அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே மாற்றி மாற்றி அந்த வேலையை பங்கு போட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால விஜய், மல்லி 2 பேருமே இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வயசில் இவங்க எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறாங்க, நாமளுமே இவ்வளோ சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி மல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக நாம் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா இப்போ வெண்பாவை காணோம் அப்படிங்கிறதால விஜய், மல்லி 2 பேருமே பயங்கரமாக ஷாக்காக தான் செய்கிறாங்க. இந்த கவினோட ஆள் வெண்பாவை கடத்திட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நாகுமே மயக்கத்தில் இருந்தாங்க. அப்படிங்கிறதால நாகுமே எந்திரிச்சு எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதே தெரியலை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. இப்போ சிசிடிவி கேமராவுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதால அந்த மேனேஜருமே இப்போ நம்ம வேற ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி கவினை தேடி இப்போ தீபிகாவுமே இப்போ ஏற்காடு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதால வேற யார் இப்போ தீபிகா கிட்ட தான் இப்போ திரும்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. தீபிகா திரும்ப ரெஸ்டாரண்ட் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மல்லியை பார்த்து நிச்சயமாக கோவப்பட தான் செய்வாங்க. ஏற்கனவே மல்லி மேலே ஏதாச்சும் ஒரு பழியை போடணும், மல்லியை உள்ள தள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்க. அப்படிங்கிறதால இந்த கேஸில் மல்லி மேலே இருக்கிற கோபத்தை நம்ம வெண்பா குட்டி மேலே காமிக்கக்கூடாது. தீபிகா நிச்சயமாக அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகளோட விருப்பம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.